ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, மெக்டிக்கு போனோம் அண்ட் இன்னொன்று வேஃபில் சாப்பிட போனோம். ஸோ என்னன்னாக்கி பிள்ளைகள் சர்ப்ரைஸாக வந்திருந்தாங்க வீட்டுக்கு. தாராவிலேருந்து 3 பேர் அண்ட் எங்கள் பக்கத்தில் எப்போவுமே இருக்கிற 2 பேரும் எல்லோரும் சேர்ந்து வந்திருந்தாங்க. சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு வந்து நின்னாங்க. ஸோ சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளும் ஏதாச்சும் சர்ப்ரைஸ் பண்ணணும்ல. ஸோ வீட்டில் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு எடுத்துகிட்டு ஓகே நம்ம வேஃபில் சாப்பிட போகலாம். எனக்குன்னா யோசித்தேன் மெக்டானல் தான். ஆனால் இல்லை, வீட்டுக்கு போய் நான் சாப்பிட்ணும். மெக்டி போனால் நம்மளுக்கு ஃபில் ஆயிரும் ரொம்ப வயிறு. ஸோ அதனால் வேஃபில் மட்டும் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு யோசித்தோம். ஸோ அங்கே போனோம். வேஃபிலில் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. இடமே இல்லை எங்கள் எல்லாருக்கும். ஸோ ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் திருப்பி நாங்கள் மெக்டிக்கு வந்துவிட்டோம். ஸோ ஆளுக்கு ஒரு பர்கர் எடுத்துகிட்டு அண்ட் கொஞ்சம் ஷேர் பண்ணி கோக் அந்த மாதிரிலாம் எடுத்து வாங்கியிருந்தோம், ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ எங்களுக்கு செம்ம ஃபில் ஆகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் யோசித்தோம் வீட்டுக்கு போய் அடி இருக்குது எல்லாருக்கும். எனக்குன்னா சாப்பிட முடியாது. எல்லாருமே இதுவே ஃபுல் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்குமே ரொம்ப ஃபுல் ஆகிட்டு எங்கள் அம்மா சொல்லி தான் விட்டாங்க சாப்பிட்ணும் வீட்டுக்கு வந்து அப்படின்ட்டு. ஸோ அந்த யோசனையில் இருந்தோம். கத்தம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அப்படி திருப்பி வேஃபில் சாப்பிட போயாச்சு. மாமா கூப்பிட்டு போகிறாங்க. வேஃபில் சாப்பிட்ணுன்னு வந்துட்டோம். அதுக்கப்புறம் எப்படி வேஃபில் சாப்பிடாம போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேஃபிலுக்கு கூப்பிட்டு போயாச்சு. ஸோ அதான் அங்கே போயிருந்தோம். அங்கே பிள்ளைகள் செல்வின் ஒரு ரவுண்டு அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டா. அது எல்லா பிள்ளைகளுக்கும் ஞாபகம் வந்துட்டு. ஸோ ப்ரீட்டா மில்காவும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாங்க. அண்ட் வேஃபில் சாப்பிட வந்துட்டோம் நாங்கள். அண்ட் வேஃபில் கூட சாப்பிட்றதுக்கு வயிறு ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் எல்லோரும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வாங்கி ட்ரை பண்ணோம் எல்லோரும். சூப்பராக இருந்துச்சு. எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நல்லா எல்லாம் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு தான் குஷி வெளியே வந்தா. அண்ட் எல்லோரையும் பார்த்தா இன்னும் குஷி ஆயிடுவா அவள். ஸோ ஜாலியாக நாங்கள் செல்வினுமே அப்படி தான் ஜாலியாக நாங்கள் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு, ஏன்னா வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அதனால் சுற்றிட்டு நாங்கள் அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நல்லா ஒரு 1.5 hour நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டோம். பாப்பா பாருங்கள் எப்படி உட்காந்துருக்கா. கேர்ள்ஸ் கேங் கூட உட்காந்துருக்கா அவள். இன்னும் நாங்கள் கொஞ்சம் பேரை மிஸ் பண்ணிட்டோம். சர்ப்ரைஸாக பிளான் பண்ணால் எப்போவுமே நடக்காது. அதனால் அது டக்குன்னு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். பிளான் பண்ணி எல்லோரும் ஒன்று கூடி வந்தால் நல்லா இருந்திருக்கும். ஓகே இன்னும் பிள்ளைகளை நம்ம மிஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டைம் எல்லோரும் ஒன்றா போக பிளான் பண்ணுறோம். இதான் வேஃபில், ஐஸ்கிரீம் வேஃபில் மாமாவுக்கு ஃபேவரட். ஸோ அதுதான் எல்லாருக்கும் அவங்க ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணாங்க. நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவ்வளோதான். அண்ட் பாருங்கள் எல்லோரும் உட்காந்து